வெல்கம் டு மை சைட். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லிக்விட் டிட்டர்ஜெண்ட்டில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். உங்களுக்கு இது உதவலாம். ஏற்கனவே நீங்கள் நீண்ட நாட்களாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுக்கலாம். அவங்க இது பார்க்க தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். புதுசாக இந்த தொழிலுக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும்போது அவங்க என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு புரியாத நிலை அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் சிறிய அளவில் இந்த க்ளீனிங் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உடனுக்குடனே உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட்டு வரல பாருங்கள். இது முத நாளே நான் தயார் பண்ணி வச்சுட்டேன். தயார் பண்ணி வச்சு மறுநாள் அந்த சூடெல்லாம் அடங்கி எனக்கு ஒரு 25 லிட்டர் ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அவங்களுக்காக நான் தயார் பண்ணேன். தயார் பண்ணிவிட்டு முத நாளே நான் எல்லாம் காஸ்டிக் சோடாவும் ஆசிட் சிலரையும் நியூட்ரலைஸ் பண்ணி நான் வச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட் வரல, பூரா கலங்கி போய் குழம்பி போச்சு. அது பூரா அதோடு நான் திருப்பியும் யூரியா டினோபால் இதெல்லாம் சேர்த்தன பின்னாடி இன்னும் ரொம்ப கலங்கி போச்சு. இது டிரான்ஸ்பரண்ட்டே சுத்தமாக வரல. இந்த மாதிரி நம்ம சேல் அவுட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம பாட்டிலில் அடைச்சி விற்பனை செய்ய முடியாது. அது பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு கிளியரன்ஸ் தெரியாது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த நம்மளோட ப்ராடக்ட் அவ்வளோக்காக மார்க்கெட்டில் சேல் ஆக வாய்ப்பு இருக்காது. அப்படிங்கிறதால இதை இந்த வீடியோவை நல்லா முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இது பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் கலக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த கிளியரன்ஸ் வரல. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டா நான் வாங்கிட்டு கெமிக்கலில் ஆசிட் சீரலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அது ஏதாச்சும் கலப்படம் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே 2-3 தடவை ஆகியிருந்துருக்குது. இது பாருங்கள், கிளியரன்ஸ் வரல, அந்த டிரான்ஸ்பரண்ட் இதில் வரல. இப்போ எனக்கு காஸ்டிக் சோடா அதிகமாக போனால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். காஸ்டிக் சோடா நம்ம போடுறத விட அதிகமாக வழக்கத்தை விட நம்ம அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்ட்டா, நமக்கு தெரியாமல் அதிகமாக போட்டுட்டா கூட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டு வராமல் போகலாம். நான் பிஹெச்சும் செக் பண்ணேன். பிஹெச் செக் பண்ணும்போது பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக காமிக்குது. எனக்கு பிஹெச் லெவல் 7 எனக்கு கரெக்டாக காமிக்குது. அப்படிங்கும்போது காஸ்டிக் சோடாவும் இதில் அதிகமாக போக கிடையாது. இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட் வரல. ஏன் வரல பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த லைட் க்ரீன் கலர் வந்திருக்குது. இப்போ அதுக்கு 2 நாள் கழித்து நான் திரும்ப அதே ஆசிட் சிலரி, நான் வாங்கி வச்சுருந்த கேனில் அதே ஆசிட் சிலரியை எடுத்து நான் ஒரு சிறிய லெவலில் இந்த முறை ஒரு 10-12 லிட்டர் வர்ற மாதிரி மீண்டும் தயார் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு வேளை கெமிக்கல் ப்ராப்ளம் இருந்துருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நான் 2 நாள் கழித்து அதே ஆசிட் சிலரியை யூஸ் பண்ணி திருப்பியும் காஸ்டிக் சோடாவோட நியூட்ரலைஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த முறை நல்ல கிளியரன்ஸ் வந்திருக்குது, நல்ல டிரான்ஸ்பரண்ட் வந்திருக்குது. அப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நான் 2 நாளைக்கு முதல்ல பண்ணேன். அப்போ எனக்கு டிரான்ஸ்பரண்ட் வரல. ஆனால் 2 நாளுக்கு கழித்து சின்ன பேட்ச்சு ஒரு 10 லிட்டர் அளவு நான் செய்யும்போது இது சரியாக கிளியரன்ஸு அந்த டிரான்ஸ்பரண்ட் வந்திருக்கு. இப்போயும் பிஹெச் செக் பண்ணுறேன். பிஹெச் இதுவும் கரெக்டாக லைட் க்ரீனில் 7ஆம் நம்பர் வந்திருக்குது. குவாலிட்டி கரெக்டாக வந்திருக்குது. பாருங்கள், உங்களுக்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். பிஹெச் லெவல் 7 காட்டுது. வாளியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான டிரான்ஸ்பரண்ட் தெரியாமல் போகலாம். அதனால் நான் ஒரு மக்கில் எடுத்து நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன். எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள்
இதில் நான் வந்து கலர் ஆட் பண்ணல. கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் இது. பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வந்துருக்குது. பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. டிரான்ஸ்பரண்ட் நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் பபுள்ஸு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறனால இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியல. பபுள்ஸில் அடங்கின பின்னாடி நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். பாருங்கள். சரி, நான் இதை வந்து என்ன பண்ணினேன், அந்த 2 நாளுக்கு முன்னாடி தயார் பண்ணேன் அந்த கலங்கிய இது டிட்டர்ஜென்ட் லிக்விட் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டா, நான் ஒன்றும் பண்ணல. கொஞ்சமாக அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் SLAS ஊற்றினேன். ஊற்றிட்டு நான் 25 லிட்டருக்கு மீண்டும் 25 லிட்டர் தண்ணி ஊற்றி கலரையும் சேர்த்து நான் வச்சுட்டேன். அப்படியே 20 நாள் கழித்து நேற்று பார்த்தேன். இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு அது. அதனால் நம்ம வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கீழே வந்து ஊற்ற தேவையில்லை. அப்படியே ஒரு 20 நாள் வந்து நான் வச்சுட்டேன். SLS மட்டும் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் உள்ளே ஊற்றிட்டு அப்படியே நான் வச்சுட்டேன் 20 நாள். 20 நாள் கழிச்ச பின்னாடி பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு. இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இட வசதி முக்கியம். நான் அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே இந்த இதில் வந்து இந்த ட்ரம்லேயே அப்படியே வச்சுட்டேன் 20 நாள். 20 நாள் கழித்து பார்க்கும்போது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துருச்சு. இதை வந்து நான் மீண்டும் வந்து ரீயூஸ் பண்ணிடுவேன். இதை மீண்டும் அதே கலவையை காஸ்டிக் சோடா ஆசிட் சிலரி கலவையை வந்து மீண்டும் இதில் தேவையானதை ஆட் பண்ணி மீண்டும் வந்து இதை வந்து யூஸ் கொண்டு வந்துடலாம். ஏன்னா கெமிக்கல் வந்து கெட்டு போகாது. இன்னும் மாதக்கணக்கில் வச்சாலும் கெட்டு போகிற பிரச்சனை இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்ட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் உடனே தர்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.